ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய மாலை வணக்கம். இங்கே பாருங்கள், கொத்தவரங்காய் ஒவ்வொன்று பெருசு பெருசாக வந்திருக்கு பாருங்கள். செடி தண்ணி ஊற்றினங்காட்டி அப்படியே கீழே விழுந்துருச்சுங்க. பலம் இல்லை செடி வந்து பலம் இல்லைங்க. செடி நல்லா நிற்கணுமல்ல, காய் நிறைய விட்டுருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? கொத்தவரங்காய் பொறிக்கலான்னு சரி, வீட்டில் வேண்டாம், அப்படியே செடியிலே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. சரி, நானும் விட்டுட்டேன். பாருங்கள், ஒவ்வொரு செடியில் நிறைய கொத்தவரங்காய் இருக்குங்க. புடுங்க எடுத்தால் அரை கிலோவுக்கு மேலேயே வந்துடுங்க. தெரியுதுங்களா? கொத்தவரங்காய் எங்கள் தோட்டத்து கொத்தவரங்காய் ஏற்கனவே ஒரு அரை கிலோ காய் நான் பொறிச்சாச்சுங்க. மறுபடியும் விட்டுருக்கு காய். 2-3 செடியிலே இத்தனை காய் வருதுன்னா ஒரு ஏக்கராலையில் போடுறாங்க வைங்க, ஒட்டுக்காய் எத்தனை காய் மூட்டையாக பொறிக்கலாங்க. நாங்கள் வீட்டில் எந்த மருந்தும் போடாமல் வர்ற செடிக்கே இவ்வளோ காய் பூக்குதுங்க. செடிக்கெல்லாம் மருந்து அடித்து வருது பார்த்திங்களா? ஒரு கொந்தில் பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேங்க பாருங்கள், எவ்வளோ காய் பூத்துருக்கு பாருங்கள். மேலே அந்த செடி போக போக அப்படியே வாடுது, பூ பூத்துட்ருக்கு தெரியுதுங்களா? நீங்கள் பாருங்கள், அந்த ஒரே ஒரு செடியில் மட்டும் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். கீழே இருந்து அப்படியே கொத்தவரங்காய் தாங்க போகாமே தான். கீழே இருந்து அப்படியே கொத்தவரங்காய் தான், தெரியுதுங்களா? எங்கள் தோட்டத்து கொத்தவரங்காய் இது எங்கள் வீட்டில் அப்படியே விட்டு வேண்டாம் அப்படின்னாங்களா. சரி, நானும் விட்டுட்டேங்க. சரி, அப்படியே வீடியோ எடுக்கிறதுக்கு இருக்கட்டும் அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் விட்டுட்டேன். தோட்டத்து கொத்தவரங்காய் சூப்பராக வந்திருக்குங்க. அப்படியே வாங்க, நாங்கள் வெண்டைக்காய் பார்க்குறோம். வெண்டைக்காய் எங்கள் வீட்டு தோட்டத்து வெண்டைக்காய் பாருங்க. வெண்டைக்காய் நாங்கள் பொறிக்கவே இல்லைங்க. வெண்டைக்காய் பாருங்கள், முதல் வந்த காய். சரி, அப்படியே இருக்கட்டும்ன்ட்டு நாங்கள் விட்டுட்டோம். காய் முத்திருச்சுங்க. நான் பொறிக்கல, விதைக்கு அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். பாருங்கள், எலுமிச்சங்காய் செடி தெரியுதுங்களா? க்ளோஸ்அப்பில் கொண்டு போகிறேன். இதுதாங்க எலுமிச்சங்காய் செடி. இதை வந்து வீட்டில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா நிறையா பேர் வீட்டில் இருக்கிற செடி ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. நான் இப்போ தான் நாற்றே வச்ச துளி வந்துட்டுருக்குங்க. நிறையா பேர் வீட்டில் இருக்கிறத வேரோடு எடுத்துட்டாங்களாம்மா. இது வந்து கோயிலையுமே தோட்டத்துலேயும் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. சரி, நீங்கள் அது உண்மையினே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. எலுமிச்சங்காய் செடி வீட்டில் இருக்கலாமா அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அப்படியே செம்பருத்தி பார்க்கலாமா? வாங்க, அப்படியே செம்பருத்தி பார்க்கலாமா? செம்பருத்தி பாருங்கள், குட்டை செம்பருத்திங்க. இது சின்ன செடியிலேயே பூக்குதுங்க. முக்கெல்லாம் விட்டுருக்கு. சின்ன செடி தாங்க, அதுலேயே பூத்துருக்கு. தக்காளி செடி பார்க்கலாமா? வாங்க. வரேங்கம்மா. தக்காளி அப்படியே பழுக்கிற நேரத்துக்கு வந்துருச்சுங்க. இன்னொரு 2 நாள் போச்சுன்னா எல்லாமே சிகப்பு கலரில் வந்துட்டா பறிச்சுக்கலாங்க. பார்த்தீங்களா? நிலத்தோடு இருக்காது, 4 பழமே பழுக்கிற லெவலில் வந்துருச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. பாய்ங்க, இனிய மாலை வணக்கம். பாய்ங்க.